தொட்டு பாரு. ஓ மதராசி. மദ്രാசி நை மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. Echo bonita, I'm sad and blue, my senorita, I'm lonely too. Echo bonita, I'm sad and blue, my senorita, I'm lonely too. Echo bonita, I'm lonely too. We'll hear our echo, 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 echo down to Mexico way. We'll hear our echo, 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 echo and come back to stay. வணக்கம் மதுரை 360 சேனல் நேயர்களே, என் பெயர் ராஜசேகரன். நான் இந்த மதுரையைச் சேர்ந்தவன். நான் மதுரையில் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஐ வாஸ் டூயிங் 7th ஸ்டாண்டர்ட். ஐ ஸ்டார்டட் சிங்கிங் வெஸ்டர்ன் பாப்புலர் சாங்ஸ். என்னோடய கிளாஸ்மேட் வந்து மதுரை சேஷகோபாலன்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய ஒரு கர்நாடக சங்கீத வித்வான். அவர் தேவாரம் போன்ற பாடல்களை பாடுவார். பள்ளியில் இருக்கிற ப்ரேயரில் பாடுவார். தோடுடைய செவியன் அந்த மாதிரி பாட்டுகளை பாடுவார். நான் மத்தியானத்துலேயும் கல்லூரி பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விழாக்கள்லையும் நான் வந்து புட் ஆன் யூ டான்சிங் ஷூஸ், புட் ஆன் யூ டான்சிங் ஷூஸ் அந்த மாதிரி பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போ 1965 ஐ திங்க் வி ஹேட் அ வார் வித் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் வார் முடிஞ்ச உடனே அந்த வார் விடோஸ்க்காக ஒரு கொடி நாள்னு ஒரு நாள் ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க இங்கே மதுரையில். அப்போ நான் வந்து அமெரிக்கன் கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய வகுப்பு தோழர், அவர் பேர் மோகன்லால், we did a great performance in மதுரை காந்தி மியூசியம். அந்த கொடிநாளோடைய காரணம் என்னென்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வார் விடோஸுக்கும் மற்ற அந்த ஆர்மியை சேர்ந்த குடும்பங்களுக்கும் ஃபண்ட்ஸ் இது பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த கொடிநாளனுடைய செலிப்ரேஷனோட காரணமே அதுதான். அதுக்காக தான் அது கொண்டாடப்படுறது. அதில் நாங்கள் காந்தி மியூசியத்தில் ஒரு பெரிய கான்செப்ட் ஒன்று கொடுத்தோம். But she was just 17, you know what I mean. What's the way she looked, the way beyond compare. How could I dance with another? Ooh, when I saw her standing there. Well, my heart went boom, and I crossed that room, and I held her hand in my hand. So we danced through the night, and we held each other tight. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம்னா நான் எதை சொல்லுவேன்னா, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தது தான். அந்த காலேஜ் டேஸ் இஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல். அது வாழ்நாள் மறக்க முடியாது. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ அலோன், ஃபார் எவ்ரிபடி. ஃபார் so many people who had gone to college, they feel the same about the college days. 69லேருந்து 72 வரையிலும் நான் ஐ வாஸ் டூயிங் மை பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் காலேஜ் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்தோம். அது வந்து யார் என்னோட கூட இருந்தாருன்னா, மோசஸ் ஜெயக்குமார், தட் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜோட அப்பா. அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து காலேஜ் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்தோம். அதோடு கூட என்னோட கல்லூரி மாணவர் நோயல் ஜோப் இருந்தார். நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய அந்த பாப்புலர் சாங்ஸ் பாடுவோம், வெஸ்டர்ன் பாப் பாடுவோம் நானும் நோயலும். இவங்க வந்து லைட் மியூசிக் வாசிப்பாங்க. காலேஜ் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப அருமையான ஆர்கெஸ்ட்ரா. ஆல்மோஸ்ட் எனி காலேஜ் ஹேஸ் எனி காலேஜ் டே ஃபங்க்ஷன், இட் இஸ் ஆக்சுவலி அமெரிக்கன் காலேஜ் ஆர்கெஸ்ட்ரா ஹேஸ் டு கோ பெர்ஃபார்ம். மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், விஓசி காலேஜ் தூத்துக்குடியாக இருக்கட்டும், என்ன நாங்கள் தான் போய் வாசிக்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தோம். நாங்கள் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு எங்களுடைய காலேஜ் ஆர்கெஸ்ட்ரா டேஸ். அப்போ எனக்கு வந்து பாட்டு எழுதணும் ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு ஒரு பயம், தயக்கம், பாட்டு எழுத முடியுமா, பாட்டு எழுதுறது ரொம்ப சிரமமாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு இருந்தது. என்ன காரணம்னா, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் சம் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சினிமா சாங்ஸ். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் லைக் சினிமா சாங்ஸ், பட் ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா வெஸ்ட்டில் பாப்புலர் மியூசிக் பார்த்தீங்களா மோஸ்ட்லி படங்களில் வராது. இந்த சிறந்த பாடல்களை படத்தில் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு அங்கே. அதனால எனக்கு ஒரு
பாட்டு எழுதி பாடணும், பாப்புலரைஸ் பண்ணணும், இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் மியூசிக்கை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கீனாக இருந்தேன். அப்படி இருந்தப்போ தான் அமெரிக்கன் ப்ளூஸ் சாங்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான பாடல்கள். அந்த இசை இந்த ப்ளூஸுங்கிறது வந்து ரொம்ப அருமையான இசை. இதனுடைய தோற்றம் எங்கேருந்து வருதுன்னா, அமெரிக்காவில் இந்த கருப்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த நீக்ரோஸுங்கிற வார்த்தை இனிமேல் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது, இட் இஸ் நாட் யூஸ்ட் எனிமோர். அவங்கள வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து கொண்டு வந்து காட்டன் ஃபீல்ட்ஸில் அடிமைகளாக வேலை பார்க்குறதுக்காக கொண்டு வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்த தோன்றின பாடல் தான். இட் இஸ் தேர் மியூசிக், இட்ஸ் கால்ட் ப்ளூஸ். ப்ளூஸ் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையினுடைய சோகத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த பாடல் குறிப்பாக நான் ஒரு பாட்டு உங்களுக்கு பாடி காட்ட போகிறேன். அது வந்து இட்ஸ் அ ட்ரான்ஸ்லேஷன், இட்ஸ் மோர் ஆஃப் அ கல்ச்சுரல் அடாப்டேஷன் சொல்லலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மியர் ட்ரான்ஸ்லேஷன், இட் இஸ் மோர் ஆஃப் அ கல்ச்சுரல் அடாப்டேஷன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், கைதிகள் வந்து சுகர்லேண்ட் பிரிசனில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சுகர்லேண்ட்ங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய மனைவிகளை வாரத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து இங்கே ஜெயிலில் கொண்டு வந்து காட்டுவாங்க. அவங்க கணவனை பார்க்குறதுக்கு வருவாங்க. பார்த்து முடிச்சு போனால் அந்த மிட் நைட் ஸ்பெஷலுங்கிற ஒரு ட்ரெயினில் அவங்க எல்லோரும் திரும்பி போவாங்க. அந்த ட்ரெயின் பேர் மிட் நைட் ஸ்பெஷல். அப்போ அந்த சுகர்லேண்ட் பிரிசனில் இருந்த த பிரிசனர்ஸ் தே ஹாவ் அ பிலீஃப், தட் சம்திங் லைக் இந்த மிட் நைட் ஸ்பெஷலோட ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ரூமில் விழுகுதோ அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதி மறுநாள் விடுவிக்கப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாருமே let the midnight special shine a light on me, let the midnight special shine a ever loving light on me அப்படின்னு பாடுவாங்க. இந்த பாட்டு வந்து யார் எழுதுனான்னு தெரியல. நான் ப்ளூஸ் இது படித்து பார்த்தப்ப தெரியல. ஆனால் இந்த பாட்டை ரொம்ப பிரபலமாக்குனது வந்து க்ரீடன்ஸ் கிளேவாட்டர் ரிவைவல்ங்கிற ஒரு பேண்டு தான் ரொம்ப பாப்புலர் ஆக்குனாங்க. அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன், ஆங்கிலத்தில் எப்படி இருக்குங்கிறத இப்போ பாடி காட்டுறேன். ஏ காலையில் எழுந்திரிச்சா கூலு கொண்டு வர்றான் பாரு, உப்பு பத்தலைன்னு சொன்னா போடுவான் நாலு, மாமியாரு வீடு பாரு மரியாதை ஜோரு, என்ன வேணும்னா கேளு நிறைய இருக்கு கூலு, மாமாதுரை பக்கம் போனா கவனம் வேணுண்டா கண்ணு, கொஞ்சம் கூட தள்ளாடாதே ஆடி பாடாதே, போலீஸ்காரன் கைது செய்வான், சந்தேக கேஸில் உள்ள வைப்பான், அன்று முதல் உந்தன் கதி சென்ட்ரல் ஜெயில் தான், all at the midnight special shine a light on me, all at the midnight special shine a rebel lovin', shine a rebel lovin', shine a rebel lovin' light on me. இப்படி தான் அந்த பாட்டு போகுது. இதை தான் நான் முதல்ல மொழிபெயர்த்து பாடின பாட்டு. இதை கொண்டு போய் எங்களுடைய பேராசிரியர் வீபாக்கா சுந்தரத்துக்கிட்ட காமிச்சேன். இது எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கே அப்படின்னு, இது ஒரு மொழிபெயர்ப்பு சார் அப்படின்னு. நான் சொந்தமாக பாட்டு எழுத விரும்புகிறேன் அப்படின்னு. தாராளமாக எழுதலாமேன்னு. எனக்கு இந்த அசை சீர் தொடைங்கிறதெல்லாம் தெரியாது, அந்த இலக்கணம்லாம் தெரியாது. அதெல்லாம் கண்ணதாசன் பார்த்துக்குருவார், நீங்கள் அதை கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் வழியிலேயே இதே மாதிரி பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியமே வந்துச்சு. அதுக்கு முன்னால் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இந்த மாதிரி சொந்தமாக பாட்டு எழுதி பாடணும், இந்த ஆல்டர்னேட்டிவ் மியூசிக் கொண்டு வரணும்னு நினச்சேன்ல. அப்போ அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் நிறைய பாடகர்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. அப்போ ஆன்டை வார் சாங்ஸுங்கிறது ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஏன்னா வியட்நாம் வாரில் வந்து அமெரிக்கா போய் காலை கொடுத்து அசிங்கமாக மாட்டிக்கிடுச்சு, ரொம்ப கேவலமாக மாட்டிக்கிச்சு. அப்போ அமெரிக்கர்களுக்கு வந்து அந்த வார் மேலே ஒரு பிரியமே இல்லை. இது ரொம்ப தேவையில்லாத ஒரு இது,
ஏன்னா வியட்நாம் நம்ம ஒன்றும் பார்டர் லைனில் இல்லை, அவங்க நம்ம பார்டரில் இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம், நம்ம ஏன் அங்கே போய் சண்டை போடணும் சொல்லி இவங்க நிறைய இளைஞர்கள் வந்து க்காக போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க. அந்த ஹிப்பி மூமெண்ட்டே அப்போ தான் வந்துச்சு. எல்லோரும் முடிய விரித்து போட்டுக்கிட்டு நான் ஒரு இளம் பெண்ணுடைய மடியில் சாகிறதுக்கு தயார், ஆனால் புல்லட்டை நெஞ்சில் வாங்கி சாகிறதுக்கு நான் தயார் கிடையாது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ரொம்ப இதாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் சில பாடல்கள் மூலமாகவும் நிறையா இது கொண்டு வந்தாங்க. In that way, Bob Dylan was one of the best singers at that time, at that period, who was bringing out folk songs, American folk songs. அதை வந்து ஆன்டி வார் சாங்ஸை எழுத ஆரம்பித்தார். அதில் ரொம்ப பெரிய உலக அளவில் பாராட்டப்பட்ட பாடல் வந்து ஒன் பர்டிகுலர் சாங் இஸ் ப்ளோயிங் இன் தி விண்ட். அது கிட்டத்தட்ட நிறையா மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆன்டி வார் சாங், ரொம்ப அருமையான பாட்டு. நீங்கள் How many roads must a man walk down before you call him a man? Yes, and how many seas must a white dove sail before she sleeps in the sand? How many times must the cannonballs fly before they're forever banned? The answer, my friend, is blowing in the wind. The answer is blowing in the wind. The answer, my friend, is blowing in the wind. The answer is blowing in the wind. அப்போது எனக்கு நான் இதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு அந்த மொழிபெயர்ப்பு பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஏதாவது ஒரு பாட்டு எழுதணுங்கிறதுல வந்து ரொம்ப நான் ஆர்வமாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் ஒரு பாடலை இப்படி எழுதக்கூடாது. வசனம் வந்து பெரும்பாலும் ஒரு நாட்டுப்புற பாடலோட வசனம் இருக்கும், ஆனால் ஸ்டைல் வந்து ஒரு ராக் அண்ட் ரோலாக இருக்கும். ராக் அண்ட் ரோல் இசையில் 1950s தான் ராக் அண்ட் ரோல் தோங்குது. சக்பெரி மாதிரி ஆள்கள் அதை ரொம்ப பாப்புலர் ஆக்குறாங்க. சக்பெரி, எல்விஸ் ப்ரெஸ்லி ஆட்கள் தான் ராக் அண்ட் ரோல் ரொம்ப பாப்புலர் ஆக்குறாங்க. ஸோ ஐ தாட் ப்ராபப்ளி ரைட் அ சாங் வித் லாட் ஆஃப் லிரிக்ஸ். ஒரு தமிழ் நாட்டுப்புற பாடல் மாதிரி வசனம் இருக்கும் பாடல் இருக்கும், ஆனால் அது இசை வந்து மேல்நாட்டு ராக் அண்ட் ரோல் மியூசிக் மாதிரி ஒரு பிளெண்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து தான் இந்த பாட்டை எழுதினேன். கண்ணம்மா நல்லம்மா விலகி செல்ல வேண்டாமா, கண்ணம்மா நல்லம்மா லீவு போட்டுட்டு வாமா. இவ்வளோ அருமையாக சொல்லணும் பாருங்கள். கேட்குறீங்களா? ரெடியா? ஓகே, 2 3 4. கண்டாங்கி சேல சின்னால பட்டிரவுக்க கண்ணம்மா நல்லம்மா இங்கே வாமா, நான் கண்டதும் காதல் கொண்டு விட்டேன் உன்மேல, கண்ணம்மா நல்லம்மா இங்கே வாமா, அட்ரஸ் என்ன சொல்லிடு பையங்கிட்டு, கண்ணம்மா நல்லம்மா இங்கே வாமா, ஆ கண்ணம்மா நல்லம்மா விலகி சொல்ல வேணம்மா, கண்ணம்மா கண்ணம்மா நல்லம்மா விலகி செல்ல வேறம்மா, கண்ணம்மா நல்லம்மா லீவு போட்டுட்டு வாம்மா, வியாழக்கிழமை மதுரை மட்டு தாவணி, மாடு பிடிக்க மச்சானும் தான் வந்திருப்பேன், நீயும் வந்து சேரு கச்சிதமா காத்திருப்பேன், கண்ணம்மா நல்லம்மா விலகி சொல்ல வேலம்மா, கண்ணம்மா கண்ணம்மா நல்லம்மா விலகி செல்ல வேலம்மா, ஓஹோ கண்ணம்மா நல்லம்மா லீவு போட்டுட்டு வாம்மா. சாதாரணமாக நீங்கள் ஷேக்கரை பார்த்த உடனே உங்கள் பேரை மாற்றி சொல்லுவார், இல்லை என்கிட்ட வந்து ரகசியமாக அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, அவர் பாடுற ஒவ்வொரு மியூசிக்கும் அந்த மியூசிக்கில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் இஸ் கனெக்டட் டு அ ஸ்டோரி, அ பர்சனல் இமோஷன் அண்ட் அ டீப் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் அந்த பாடுற லைனையோ இல்லை எதையோ இது பண்ணால் லாங் டைம் ஆகோ, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டோட நடந்த ஒரு விஷயத்த அவ்வளோ தத்ரூபமாக சொல்லுவார். ஸ்டோரி டெல்லிங் அவருடைய இன்னொரு ஒரு இது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங்கோ மியூசிக்கோ அது பெர்ஃபார்மன்ஸ்.
அது கேட்கும்போது அவ்வளவு லைவ்லியாக இருக்கும். அந்த ஃப்ரெண்டே முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் சம்திங் ஸோ ஸ்பெஷல். அந்த பாட்டோட டீப் மீனிங்கில் போய் பேஷனேட்டாக பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவர்கிட்ட இருந்து அது வந்து எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொபைல் ஃபோன் வச்சு பாடுறது இல்லை ஒரு பேப்பரை வச்சு பாடுறது அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியல் பெர்ஃபார்மன்ஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். அந்த பாட்டை இப்போவும் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவார். காலங்காத்தால் 4 மணிக்கு 5 மணிக்கு உட்காந்து மனப்பாடம் பண்ணுவார். இல்லை வண்டி ஓட்டும்போது இப்படி தாளம் போட்டுட்டு அப்படியே அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி இது பண்ணிப்பேன். என்ன நான் பின்னாடி பில்லியன் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த பாட்டை ஓட்டி பார்த்துட்ருக்கேன் மனசில் அப்படிம்பார். அந்த அளவுக்கு அந்த பேஷன் ஃபார் பெர்ஃபார்மிங் வித் கம்ப்ளீட் டெடிகேஷன் அது வந்து ரொம்ப பிடிக்கும். In the shuffle and madness of the local body breath runs the all-time loser headlong to his death. Oh, here's the piston scraping, steam breaking out his brow. Old Charlie stole the handle and a train won't stop going off, it won't slow down. Hey, here's the children jump up at stations one by one. His woman and his best friend in a bed and having fun. Oh, crawling down the corridor on his hands and knees. Old Charlie stole the handle and a train won't stop going off, it won't slow down. Hey. 1975 1985 வரலும் ஐ வாஸ் சிங்கிங் வித் அ பேண்ட் கால்டு ப்ளூபேர்ட்ஸ். ப்ளூபேர்ட்ஸ் வந்து ஒரு டான்ஸ் பேண்டுன்னு சொல்லலாம். தே ப்ளே ஃபார் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி டான்ஸஸ்க்கு வாசிப்பாங்க. மோஸ்ட்லி இட்ஸ் அ டான்ஸ் பேண்ட். அவங்க கண்ட்ரி அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக், அப்புறம் என்ன சொல்கிறது, பீட்டில்ஸ், கிரீடன்ஸ் கிளியர்வைட் ரிவைவல் இந்த மாதிரி சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. அந்த பேண்டை வந்து ஆரம்பித்தவர் லவ்லின் ஃப்ரான்சிஸ். 1969 அந்த பேண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் காலேஜை முடிச்சுட்டு 75 தான் ஜாயின் பண்ணேன். இவங்களோட ஜாயின் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் பாடுற பாட்டு பூராமே எவ்ரி திங் கோஸ் ஆன் த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி பாட்டு கையில் மைக்கை வச்சுட்டு சும்மா சிலம்பாடுற மாதிரி ஆடுறது தான் நம்மளோட ஸ்டைலு. அதனால ஐ brought all the songs that I was singing with other bands earlier. ஸோ நான் வந்து ஐ brought இது கொண்டு வந்தேன், ஜெட்ரோ டேல் கொண்டு வந்தேன், பிங்க் ஃப்ளாய்ட், லெட் ஜெப்லின், இந்த மாதிரி ரோலிங் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி பேண்டெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது ரொம்ப அவங்க தே ரியலி லைக் இட் பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக். இட்ஸ் ராக் அண்ட் ரோல் பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் in a different level. That's something about the kind of music I was singing and the band that I was following. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1982 எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே we would sing in பாண்டியன் ஹோட்டலில் பாடுவோம், ஸ்டேஜில் பாடுவோம். ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கோம். நான் அங்கே வந்து என்னுடைய காதலியாக இருந்த இன்றைய மனைவி கூட வந்து உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ப்ளூபேர்ட்ஸோட. அப்புறம் 1985 அதோடு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வெளியே வர்ற மாதிரி வேறு சூழ்நிலைகள் என்னோடய வேலையெல்லாம் இடம் கொடுக்காதனால நான் வெளியே வரேன்னதை போச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை 10 years of time with the Bluebirds. அதனால எவ்ரிபடி நோஸ் மீ மோஸ்ட்லி மதுரை ப்ளூபேர்ட்ஸ் ராஜசேகரன் தான் நிறைய பேர் என்னைய அந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சேகரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் அவருடைய மெமரிஸ், இமோஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவருடைய எனர்ஜி. அந்த எனர்ஜிங்கிறது ஒரு ஹை லெவலில் ஒரே ஃப்ளோவில் இருக்கணும். அந்த இதில் இருந்தால் முழு மூச்சா எல்லாத்தையும் முடிச்சிடுவார். அந்த மாதிரி தான் we have spent nearly 34 long years together and still it's very exciting. It's going strong.
I think music rules him. அந்த ரிதம் அந்த இது இருந்தால் தான் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நான் முதல்ல மீட் பண்ணப்போ அவரை பார்த்து அவர் பாடினதை இது பண்ணி மயங்கி போனேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. I found him very interesting and we started going together. எங்கள் 2 பேருக்கும் நிறையா ஒரே மாதிரியான மியூசிக் பிடிக்கிற இது இருந்தது. அப்புறம் அவர் வாசிக்கிற மியூசிக்கையும் நான் நிறையா கேட்டு ரசிக்க ஆரம்பித்தேன். இதில் ஒரு பாயிண்டில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம். நான் வந்து ஹார்மனி சிங்கராக அவரோட சேர்ந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ட்ரெயின் சிங்கர். அதனால் எனக்கு வந்து இந்த ஹார்மனி ரொம்ப ஐ ஹாவ் குட் இயர்ஸ். ஹார்மனியை பிக்கப் பண்ணி பாட முடிஞ்சது. அந்த மாதிரியும் 2 பேரும் சேர்ந்து நிறைய we have done lots of nice things together. வண்ணத்து பூச்சிகளின் வர்ண ஜாலமேன திகைக்க வைக்கும் இவர் அணிவகுப்பு. வண்ணத்து பூச்சிகளின் வர்ண ஜாலமேன திகைக்க வைக்கும் இவர் அணிவகுப்பு. பாலியஸ்டர் பளபளக்க வரும் 16 வயசு சிரிப்பு. தாவணி 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 வனிதாவணி தாவணி 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 வனிதாவணி. ராணி வாணி என்ற பெயர்கள் கொண்டு இவர் நாடி கோடிருக்கும் தாவணி. ராணி வாணி என்ற பெயர்கள் கொண்டு இவர் நாடி கோடி நிற்கும் தாவணி. வருங்கால அம்மாக்கள் வருங்கால மாமியார்கள். ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். தட் இஸ் ஒருங்கிணைப்பாளர். அங்கேருந்து வந்து மதுரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் பல கலைகளை வந்து இங்கே கற்றுட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு மாணவி அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ வொக்காபுலரி கிளாஸ்க்காக வந்தப்போ அவங்க எல்லாம் நம்பவே முடியல. கதவை திறந்தா நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பச்சை கலர் பாவாடை, பச்சை கலர் சோழி, மஞ்சள் தாவணி, கையில் மஞ்சள் பச்சை கலந்த கண்ணாடி வளையல் போட்டு நின்றுட்டு வணக்கம். நான் அரண்டு போயிட்டேன். என்னன்னா தாவணி போட்டிருக்காங்க. தாவணி போட்டு வந்தோடனே அது பிரமாதமாக இருந்துச்சு. எப்படி இது பண்ண? ஆமாம், நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்தேன் இங்கே, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் எனக்கு அந்த தாவணிங்கிற பாட்டு எழுதணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனே அதை பார்த்து தான் வந்துச்சு. ஸோ அது ரொம்ப அருமையான வருடங்கள். 1980 சொல்லணும். 80 2008 வரையிலும் ஒருங்கிணைப்பாளராக வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கு முன்னால் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா 1991 வந்து கண்ணாடி வளையல்கள், அதாவது கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை ஒன்று ஆரம்பித்தோம். அதில் கூட வாசிக்கிறதுக்கு பீட்டர் மேயர்னு என்னோடய கொலீக், ஒரு அமெரிக்கன் கொலீக் இருந்தார். அப்புறம் ரவி பால்ராஜுங்கிறது பேஸ் கிட்டார் வாசித்தார். அப்புறம் அவர் தம்பி அருண் பால்ராஜ் ட்ரம்ஸு. இந்த மாதிரி ஒரு பேண்டை நாங்கள் அமைச்சு வாசிச்சுட்டு இருந்தோம், கண்ணாடி வளையல்கள். நாங்கள் ஒரு ஆல்பம் கூட போட்டோம். அந்த ஆல்பம் பேரே தாவணிங்கிறது தான் அந்த ஆல்பமோட பேர். கேசட்டாக போட்டோம் அந்த பாட்டை. அது 1991 என்ன ஆச்சு அப்படின்னா, குவைத்தை வந்து சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஈராக்கோட தலைவராக இருந்தார். அவர் போய் குவைத்தை பிடிச்சிட்டார். குவைத்தை பிடிச்ச உடனே என்ன ஆச்சு, அவர் அமெரிக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா குவைத்தை வச்சு தான் அமெரிக்காவே பொழைச்சிட்ருக்கு, அதனோட பெட்ரோலை வச்சு தான் அமெரிக்காவே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி பிடிச்சி விட்டானேன்னு சொல்லிட்டு டெசர்ட் ஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு இதோட அமெரிக்க படைகள் வந்து குவைத்தை விடுவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ காந்தி மியூசியத்தில் கண்ணன் ஒருத்தர் இருந்தார்.
பீஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருந்தார். அவருடைய என்ஜிஓ மூலமாக இந்த போர் வந்து சரியான போர் கிடையாது, இது எண்ணெய்க்காக அமெரிக்கா போடுற போர் இது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பீஸ் கான்சர்ட் ஒன்று பண்ணோம். அப்போ கண்ணாடி வளையல்கள் தான் அந்த பாடல்களெல்லாம் பாடினோம். என்னோட சேர்ந்து தான் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கான்சர்ட். இது பெட்ரோலுக்காக ஏற்பட்ட போர், இதை நிறுத்த வேண்டும்னு சொல்லி அமெரிக்க மாணவர்களும் அமெரிக்கர்களுமே சேர்ந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது அதில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அவசியம் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். எப்படி கமலோட விஸ்வரூபத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2 இருக்கோ, அதே மாதிரி ப்ளூபேர்ட்ஸ்க்கும் பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்குது. பார்ட் 1 உங்களுக்கு ஏற்கனவே முடிச்சிட்டேன். 1975லேருந்து 85ஓட அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 என்ற சகாப்தம் 2010ல் ஆரம்பிச்சுது. இது ஆரம்பிக்கிறதுக்கு காரண கர்த்தா, த மெயின் பர்சன் இஸ் டாக்டர் ராஜன் முத்துகிருஷ்ணன். சென்னையில் அவர் இந்த மாதிரி ஐஐடிடிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாரு. அதில் வந்து இட்ஸ் கால்டு இந்தியன் அகாடமி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டுருக்காரு. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு, ராஜசேகர் நம்ம மறுபடியும் ப்ளூபேர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணுன்னார். ஏன்னா அவர் ஏற்கனவே மதுரையில் ப்ளூபேர்ட்ஸில் கொஞ்சம் காலம் என்னோட வாசிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. பார்த்த ஞாபகம் இல்லையோ, அதெல்லாம் அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து அவர் பாடணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தார். ஸோ அவரும் ஜூட் ரீவ்ஸ்னு இன்னொரு யங் மேன் ஃப்ரம் மதுரை, நாங்கள்லாம் சேர்ந்து சென்னையில் அந்த பேண்டை ஆரம்பித்தோம். ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் பெங்களூர், சென்னை பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வந்துட்டு வாசிச்சிட்ருக்கோம். அவங்க நல்லா வாசிச்சிட்ருக்கோம். 2000 ஐ திங்க் ஸோ 16ல் ஒரு ஆல்பம் ஒன்று வெளியிட்டோம். 4 தமிழ் பாடல்கள், 4 ஆங்கில பாடல்கள், எங்களோட ஓன் கம்போசிஷனை வெளியிட்டோம். அந்த ஆல்பத்துக்கு வந்து வி கால் இட் ராக் மெஷின். ராக் மெஷின் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஆல்பம். ரொம்ப நல்லா போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹேவ் எனி காப்பி டு கிவ் இட் டு யூ ரைட் நோ, இட்ஸ் ஆல் சோல்ட் அவுட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் ப்ளூபேர்ட்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ப்ளூபேர்ட்ஸ் பார்ட் 2 ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கடைசியாக நாங்கள் ஃபெப்ரவரியில் தான் ஷோ வாசித்தோம். அதுக்கப்புறம் கரோனா வந்து ஒரே அமுக்கி எங்களை போட்டுருச்சு. இன்னும் அடுத்து கரோனா எப்போ போகும்னு தெரியல. நாங்கள் எப்படி இதை மீண்டு வெளியே வருவோம்னு தெரியல. இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வாசிக்காமல் இருக்கோம். பார்ப்போம். ஏன்னா மியூசிஷியனாக பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. பேஷனேட்டாக ஆத்மாத்மா பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் விஷயம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம், த வே ஹி கனெக்ட்ஸ் வித் த ஆடியன்ஸ். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாட தெரியும், நான் பாடிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஹி வாண்ட்ஸ் டு ரெஸ்பெக்ட் த ஆடியன்ஸ். அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் இமோஷன் இன் அ பெர்ஃபார்மர். சில பெர்ஃபார்மன்ஸில் வந்து முன்னாடி கரெக்டாக 8 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 8 பேருக்காக 45 நிமிஷமாக எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணுமோ அப்படி அவர் எப்படி பண்ணுவாலும் அந்த மாதிரி ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதை பார்த்து நான் எப்போவுமே ரொம்ப தட்ஸ் அ வெரி சாஃப்டனிங் திங். நான் ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு விஷயம் அதுதான். ரொம்ப அந்த கம்ப்ளீட் டெடிகேஷன். அந்த ஸ்டேஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி. அது ரொம்ப பெரியது. There's something I'm very impressed with. I would like to introduce you my band. என்னோட பேண்ட் அங்கத்தினர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். The Music Man Band. Castro Felix, the Music Man, guitar, and Sam on bass. Hari Prasad on drums. அது அப்படி இல்லை. இதுதான் இன்றைக்கி நான் தொடர்ந்து என்னோட வாசிச்சுட்டு இருக்க பேண்ட் மதுரையில். இவங்களோட தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி ரொம்ப பெருசாக ஆகணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய லெகசி வந்து இவங்க தான். திஸ் இஸ் மை பேண்ட், மை லெகசி. ஆல் ரைட், நவ் வி ஸ்டார்ட். Para bailar la bamba, si te sentí, no poca di gracia.
நானும் மறந்துடுவேன் ஆசை பொண்டாட்டி உன்னை சேர மண்ணா அப்படி பெரிய மண்ணா கூடுதல்ல நெச பொண்டாட்டி வெள்ள வெள்ள தண்டட்டியா வெள்ள வெள்ள தண்டட்டியா இவ வெள்ளக்கார பொண்டாட்டியா இவ வெள்ளக்கார பொண்டாட்டியா வெள்ளரி பழமே நீ ஆசை பொண்டாட்டி உன்னை பெரிய மண்ணா அப்படி சேர மண்ணா கூடுதல்ல நெச பொண்டாட்டி பாலி பழமே ஆசை பொண்டாட்டி உன்னை பெரிய மண்ணா கூடுதல்ல நெச பொண்டாட்டி நான் குழந்தையாயிருந்த போது என் அன்னை கொட்டிலில் காட்டுவார் எங்கள் வீடு பருத்திக்காடு சொந்த வீடு மதுரை நகரில் நாங்கள் வசித்தோம் விருது நகர் அடுத்த இல்லம் போல எங்கள் வீடு பருத்திக்காடு சொந்த வீடு. When I was a wee little baby, Mama used to rock me down. Down, oh, down in the fields back home. Was down in Louisiana, just about a mile from the town. Hey, down, oh, down in the fields back home. அந்த பருத்தி பந்துகள் வெட்டும் போது இருகை போதுமா பருத்தி எடுக்க எங்கள் வீடு பருத்தி காடு சொந்த வீடு மதுரை நகரில் நாங்கள் வசித்தோம் விருது நகர் அடுத்த வீடு போல எங்கள் வீடு பருத்தி காடு சொந்த வீடு ஒரு முறை காடு சொந்த வீடு. Hey! All right! Looking for a job in the city, working for a man every night and day. But I never lost a beat of sleep, or about a way things might have been. Big wheels keep on turning, round ferry keep on burning, rolling, rolling, rolling down the river. Everybody, rolling, rolling, rolling down the river. All right, let's go. Okay. Rolling, 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 rolling down the river. One more time. Rolling, rolling, everybody, rolling down the river. You do it. Hey. All right. Let's go. Happy New Year! உங்க எல்லோருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்தாண்டு அமையணும். இந்த கரோனா ஒழியணும். நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். நன்றி, வணக்கம்.